பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு கன்மலையானவர், அவர் நமக்கு கோட்டை, அனுகூலமான துணை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். பிரியமானவர்களே, தாவீது சகலவற்றிலும் தேவனால் நடத்தப்பட்டு இப்பொழுது அமைதலோடு சுகமாய் இருக்கும் நேரத்திலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட விரும்பினான். தேவன் அது அவனுடைய குமாரன் கட்டுவான் என்று சொன்ன பிறகு கூட தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக வாஞ்சித்தான். கர்த்தரும் தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்படியான சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்ந்திருந்தபடினாலே அவன் தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்கிறான். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று தேவனிடத்தில் கேட்கிறானே. அவன் தேவனுக்கு முன்பாக இன்னும் அதிகமாய் தாழ்த்துகிறான். தன்னுடைய பலனோ, தன் வாழ்க்கையிலே தான் பெற்றுக்கொண்ட ஜெயமோ சுகமோ அல்ல, கர்த்தரே என்னை நடத்த வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே என் இல்லத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படும் பொழுது அது நமக்கு நிரந்தரமும் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக அமைகிறது. அங்கு பார்க்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. நாம் கர்த்தருக்கு நம்மை தாழ்த்தும் பொழுது, அவருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது, அவர் நம்மை தமது ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் ஜீவனினாலும் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே எங்களுக்கு பலனாக இருந்து, பக்கபலமாக இருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், வாழ வைப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தேவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட சகலமும் உம்மிட கரத்திலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீரே எங்களை நடத்துகிறீர், நீரே எங்களை பாதுகாக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்தும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்முடைய வழிநடத்தலுக்காக ஆண்டவரை காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரை எங்களை தாங்குவீராக. ஒவ்வொருவருக்கும் பக்கபலமாக இருந்து துணையாக இருந்து நடத்தும்படிக்கு செபிக்கிறேன். தேவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டாஇருக்கும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.